பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சென்னை கராத்தே மாஸ்டர் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். சென்னை அண்ணா நகரில் கராத்தே, ஜூடோ போன்ற தற்காப்பு கலை பள்ளி நடத்தி வந்தவர் கெபிராஜ். இவருடைய பயிற்சி பள்ளியில் பயின்ற மாணவி ஒருவருக்கு இவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கெபிராஜுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கெபிராஜ் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கெபிராஜ் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதன் பிறகு இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கானது சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி பத்மா முன்பு நடைபெற்றுள்ளது. ஏற்கனவே நேற்றைய முன்தினம் இந்த வழக்கு விசாரணை அனைத்து முடிவடைந்து கெபிராஜ் குற்றவாளி என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிறகு இந்த வழக்கின் தண்டனை விவரம், கெபிராஜுக்கு தண்டனை விவரம் நேற்றைய தினம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நேற்றைய தினம் கெபிராஜும் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நீதிபதியை பார்த்து கடவுள் ஆணையாக தான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்றும் நான் எந்த ஒரு மாணவிக்கும் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததில்லை என்றும் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புகார் கொடுக்கப்பட்டு அதன் மீது உள்நோக்கத்துடன் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அவர் கதறியதுதான். அதன் பிறகு நேற்று தினம் தண்டனை வழங்காமல் இன்றைய தினம் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படிதான் தற்போது நீதிபதி பத்மா இந்த ஒரு தண்டனை விவரத்தை தற்போது வழங்கியுள்ளார். அதன்படி கெபிராஜுக்கு 10 வருட கடுங்காவல் விதித்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல அவருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தும் தற்போது சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பினை வழங்கியுள்ளது. நன்றி மதன், விவரங்களுக்கு.